வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கோழிக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காய் சேர்க்காமல் செய்யக்கூடிய இந்த கோழி குழம்போட ருசிக்கு இன்னொரு தட்டு சோறு சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ கோழிக்கறியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 இன்ச்சு நீளத்துக்கு 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 12 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி. இதை 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது 230 கிராம் அளவு வரும். வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் வீட்டிலேயே வறுத்தரைச்ச மல்லித்தூள் தான். 2 டீஸ்பூன் சீரகத்தூள். ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த கோழிக்கறியை போட்டுடலாம். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கிறதால நல்லா மிருதுவாக சிக்கன் வேகும். இப்போ இதை மூடி வச்சு அளவான தீயில் ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாம். இடையில கலந்து விடுங்க. 15 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அல்லது தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டு அளவான தீயிலேயே மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கோழிக்கறி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.